இப்ப ஒரு சாதாரண சர்க்கரை மாத்திரைய நீங்க சாப்பிடுறீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆனா அந்த மாத்திரை உங்க உடம்புல இருக்கிற ஒரு பெரிய வலியையோ இல்ல ஒரு தீவிரமான நோயையோ குணப்படுத்த போற ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மருந்துன்னு நீங்க முழுமையா நம்புறீங்க. ம். அந்த மாத்திரைய சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே உங்க உடம்பு பாத்தீங்கன்னா நிஜமாவே தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஆரம்பிக்குது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அந்த மாத்திரைக்குள்ள எந்த ஒரு ரசாயனமோ மருத்துவ குணமோ கிடையாது. கரெக்ட். அப்போ அந்த நோயை குணப்படுத்தின சக்தி நீங்க தான், உங்களுடைய எண்ணங்கள் தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுதான் உண்மை. மெடிக்கல் ஃபீல்ட்ல இதத்தான் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆழமான உரையாடலோட நோக்கமே இதுதான். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா எழுதிய யூ ஆர் த பிளாசிபோ அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்களை வச்சு நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம உடலையே குணப்படுத்தும் சக்தியா மாறுது அப்படிங்கறதை இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா அலச போறோம். பொதுவா பிளாசிபோ அப்படின்னு சொன்னாலே அது ஏதோ நோயாளிகளை நம்ப வைக்கிற ஒரு சின்ன ஏமாற்று வேலை, இல்லனா ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா, டாக்டர்ஸ் சும்மா மன திருப்திக்காக கொடுக்கறாங்கன்னு நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அறிவியல் பூர்வமா அது உண்மை கிடையாது. பிளாசிபோ அப்படிங்கிறது குவாண்டம் இயற்பியல், அப்புறம் நியூரோபிளாஸ்டிசிட்டி மற்றும் எபிஜெனெட்டிக்ஸ் மூலமா நம்ம உடம்போட பயோலஜியே மாற்றி அமைக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை. அதாவது வெளியிலிருந்து எந்த ஒரு மருந்தும் இல்லாம ஒரு மனிதனோட மூளையும் அவனோட எண்ணங்களும் எப்படி அவனோட உடல் அமைப்பையே மாற்றுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டைரக்ட் ஆதாரம் தான் இந்த பிளாசிபோ. சரி, அப்போ ஒரு சிந்தனை எப்படி உடல் ரீதியான மாற்றமா மாறுது அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் மனசுல ஒன்னு நினைக்கிறேன், அது எப்படி என் உடலுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றமாகவோ இல்ல ஒரு செல் அளவிலான மாற்றமாகவோ மாறுது? இதோட அடிப்படை மெக்கானிசம் என்னவா இருக்கும்? இத புரிஞ்சிக்க முதல்ல நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். நம்ம மூளையில பாத்தீங்கன்னா சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. 100 பில்லியன் ரொம்ப பெரிய நம்பர். ஆமா. இப்ப நீங்க தினமும் காலையில எழுந்து அதே அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு உங்க போனை செக் பண்ணி அதே காஃபிய குடிச்சிட்டு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அதுதான் தினமும் நடக்குது. அதேதான். தினமும் இதே மாதிரி ஒரே விஷயங்கள செஞ்சு அதே கோபத்தையோ கவலையோ அழுத்தத்தையோ நீங்க உணரும்போது உங்க மூளை என்ன பண்ணுதுன்னா அதே நரம்பியல் பாதைகளை திரும்ப திரும்ப ஆக்டிவேட் பண்ணுது. ஓகே, அதாவது ஒரே ரூட்ல திரும்ப திரும்ப வண்டி போற மாதிரி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அறிவியல் மொழியில இத நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒன்னா செயல்படுற நியூரான்கள் தங்களுக்குள்ள ஒரு வலுவான இணைப்ப உருவாக்கிக் கொள்ளும். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய கடந்த காலமே உங்களுடைய எதிர்காலமா மாறிடுது. இப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இது நம்ம கம்ப்யூட்டர்ல தினமும் ஒரே பழைய சாஃப்ட்வேரை ஓட விடுற மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப சரியான உதாரணம். அந்த பழைய சாஃப்ட்வேர் எப்பவும் ஒரே ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஒருவேளை எனக்கு புது ரிசல்ட் வேணும், என் உடம்புல ஒரு புது மாற்றம் வரணும்னா நான் அந்த பழைய ப்ரோக்ராமை நிறுத்திட்டு ஒரு புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஆமா. அதாவது நான் முற்றிலும் புதிதாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த புது சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது தான் இங்க விஷயமே. அது எப்படி பண்றது? நீங்க ஒரு புதிய சிந்தனைய உருவாக்கி அதோட ஒரு உயர்ந்த உணர்வை இணைக்கணும். எலிவேட்டட் எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த உணர்வுனா எதை சொல்றீங்க? அதாவது ஒரு ஆழமான மகிழ்ச்சி, அமைதி அல்லது நன்றி உணர்வு. இது ரெண்டும் சேரும்போது உங்க மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் மூளையோட சிஇஓ மாறி. ஓகே, அந்த சிஇஓ என்ன பண்ணுவார்? இது என்ன பண்ணும்னா நீங்க பல வருஷமா வச்சிருந்த அந்த பழைய நரம்பியல் இணைப்புகளை எல்லாம் துண்டிச்சிட்டு புது நியூரான்களை இணைக்க ஆரம்பிக்கும். வாவ், பழைய கனெக்ஷனை கட் பண்ணிடுமா? ஆமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா உங்க மூளைக்கு வெளியில நிஜமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்க மனசுக்குள்ள ஆழமா கற்பனை செய்யற ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்க ஒரு புது ஆரோக்கியமான நிலைய கற்பனை செஞ்சு அதை முழுமையா உணரும்போது அது நிஜமாவே நடந்துருச்சுன்னு மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இதை கேட்கிற நேயர்களுக்கும் கண்டிப்பா இந்த சந்தேகம் வரும். மூளைக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, ஓகே. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா கற்பனை பண்றதால மட்டும் என் உடம்புல இருக்கிற டிஎன்ஏ மாறிடுமா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். எனக்கு இருக்கிற ஒரு நோய் சும்மா நினைச்ச உடனே குணமாயிடுமா? இது கேட்கறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி கொஞ்சம் அதீதமா தெரியலையா? வெறும் எண்ணங்கள் எப்படி ஒரு உறுப்பை சரி செய்ய சொல்ற கட்டளைகளா மாறுது? இந்த சந்தேகம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா இது கற்பனையோ மாயையோ கிடையாது. இது பியோர் பயாலஜி.
நீங்க ஒரு புதிய நேர்மறையான எண்ணத்தையும் உணர்வையும் உருவாக்கும்போது உங்க மூளையில இருக்கிற ஹைப்போதாலமஸ் ஒரு வேதியியல் தொழிற்சாலை மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அது நியூரோபெப்டைடுகள் அப்படின்னு சொல்லப்படுற வேதியியல் தூதுவர்களை உருவாக்குது. கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஓகே. இந்த தூதுவர்கள் உங்க ரத்த ஓட்டம் வழியா பயணிச்சு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட மேற்பரப்புக்கும் போகுது. அங்க இருக்கிற ரிசெப்டார்ஸ் மூலமா செல்லுக்குள்ள நுழைஞ்சு நேரா செல்லின் கருவுக்குள்ள இருக்கிற உங்க டிஎன்ஏவை தொடுது. ஒரு நிமிஷம். அதாவது நம்ம எண்ணங்கள் ஒரு ரசாயனமா மாறி நேரா நம்ம டிஎன்ஏ கிட்டே பேசுதுன்னு சொல்றீங்க. ஆமா, 100% உண்மை. சரி, அந்த டிஎன்ஏ கிட்ட போய் அது என்ன பண்ணுது? அங்க போன உடனே இந்த தூதுவர்கள் சில குறிப்பிட்ட மரபணுக்களை இயங்கச் செய்யுது. இத அப்ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்வாங்க. அப்ரெகுலேட்டிங். ஓகே. அதே சமயம் நோய் மற்றும் அழுத்தத்தை உருவாக்குற மரபணுக்களை நிறுத்துது. இத டவுன் ரெகுலேட்டிங்னு சொல்வாங்க. ஓஹோ, ஆன் பண்ணுது, ஆஃப் பண்ணுது. கரெக்ட். மரபணுக்களோட வேலை என்ன? புதிய புரதங்களை உற்பத்தி செய்யறதுதான். நம்ம உடல் முழுவதுமே புரதங்களால் ஆனதுதான். ஆமா, திசுக்கள், செல்கள் எல்லாம். திசுக்கள், செல்கள், ஹார்மோன்கள், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே புரதங்கள் தான். எனவே இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு மாறும்போது உங்க உடலோட கட்டமைப்பே அடிமட்டத்திலிருந்து மாற ஆரம்பிக்குது. இது எனக்கு புத்தகத்துல படிச்ச ஸ்டெம் செல்கள் பத்தின விஷயத்த ஞாபகப்படுத்துது. ஸ்டெம் செல்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி, அல்லது எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு களிமண் மாதிரி. சரியா? கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட உறுப்பா மாறாம உடம்புல எங்க தேவை இருக்கோ அங்க போய் அந்த உறுப்பா மாறக்கூடிய செல்கள். பிளசிபோ எஃபெக்ட் நடக்கும்போது நம்ம மூளை அனுப்புற இந்த புது சிக்னல்கள் நேரா இந்த ஸ்டெம் செல்களை தட்டி எழுப்புதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சரியா புரிஞ்சிருக்கீங்க. உடம்புல எங்க காயம் அல்லது நோய் இருக்கோ அங்க இந்த ஸ்டெம் செல்கள் போய் அந்த உறுப்போட செல்களாவே, அதாவது எலும்பு செல்லாவோ தசை செல்லாவோ மாறி அந்த இடத்த புதுப்பிக்குது. இது எந்த ஒரு வெளியிலேருந்து வர மருந்தும் இல்லாம உடம்ப தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மாதிரி இருக்கு. உண்மைதான். இதுக்கு இதை விட சிறந்த ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜ சம்பவமே இதுக்கு மிகப்பெரிய சாட்சி. ஆமா, அந்த பைக் ஆக்சிடென்ட். அவருக்கு ஒரு பெரிய சைக்கிள் விபத்து நடந்தது. ஒரு எஸ்யூவி கார் அவர் மேல மோதி அவரோட முதுகுத்தண்டுல 6 இடங்கள்ல எலும்புகள் சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. 6 இடங்கள்ல கேட்கவே பயமா இருக்கு. அவரை பரிசோதிச்ச டாக்டர்கள் உடனே ஒரு மிகப்பெரிய சர்ஜரி பண்ணி முதுகுத்தண்டுல இரும்பு ராடுகளை பொருத்தணும், இல்லனா வாழ்நாள் முழுக்க உங்களால நடக்கவே முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. ஆனா அவர் அந்த சர்ஜரிய பண்ணிக்கல இல்லையா? ஆமா. அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறி தன் மனசோட சக்தியை மட்டும் நம்பினார். தினமும் பல மணி நேரம் தியானத்துல உட்கார்ந்து உடைஞ்ச தன்னோட முதுகுத்தண்டு எலும்புகள் ஒவ்வொன்னா ரொம்ப துல்லியமா குணமடைகிறத தன்னோட மனக்கண்ல பார்த்தார். அது மென்டல் ரிஹர்சல் அப்படின்னு சொல்லுவார். ஆமா. ஆனா இது அவருக்கு அவ்வளோ சுலபமா நடக்கல. அவர் தியானத்துல உட்கார்ந்தப்போ எல்லாம் அவரோட மனசு பயத்திலையும், ஐயோ நம்மளால நடக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற கவலையிலையும் அலைபாஞ்சது. எந்த ஒரு மனுஷனுக்கும் அந்த பயம் வரும்ல. கண்டிப்பா வரும். ஆனா அவர் அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காம விடாமுயற்சியா தன் கவனத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து தன்னோட முதுகுத்தண்டு முழுமையா குணமடைஞ்சிட்டது போல ஒரு உயர்ந்த உணர்வை உடம்புக்குள்ள செலுத்தினார். அதுதான் அந்த எலிவேட்டட் எமோஷன். வெறும் 10 வாரங்கள்ல எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாம அவர் முழுமையா குணமடைஞ்சு எழுந்து நடந்தார். அது ஒரு பெரிய மிராக்கிள். அவருடைய எண்ணங்கள் புதிய நியூரோபெப்டைடுகளை உருவாக்கி ஸ்டெம் செல்லை ஆக்டிவேட் பண்ணி அந்த உடைந்த எலும்புகளை மீண்டும் உருவாக்கியிருக்கு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப தெளிவானது. ஆனா இத கேக்குற நேயர்கள் இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். எண்ணம் தான் உடலை மாற்றுது, மூளைக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு இதுதான்னு சயின்ஸ் ரீதியா புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆமா. ஆனா இத பிராக்டிகலா பண்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நான் தியானம் பண்ண உட்கார்ந்தாலே என் மனசு 1000 திசைகள்ல ஓடுமே. இதுதான் நிஜமான பிரச்சனை. கண்ணு மூடின உடனே நேத்து ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை, நாளைக்கு என்ன சமைக்கணும், யாருக்கு இமெயில் அனுப்பணும்னு மனசு அலைபாயுமே. இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா வரும். கண்டிப்பா. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பல வருஷமா நம்ம உடம்பையே ஒரு மனசா மாற்றி பழகிட்டோம். அதாவது பாடி பிகம்ஸ் தி மைண்ட். உடம்புக்கு அந்த கோவம், எரிச்சல், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ரசாயனங்கள் தேவைப்படுது. ஆமா, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அதனால தியானம் பண்ணும்போது உடம்பு அந்த பழைய ரசாயனங்களை கேட்டு ஒரு பெரிய போராட்டமே பண்ணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க உடம்பு அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுச்சு. நீங்க மூளைய அமைதிப்படுத்த நினைக்கும் போது உடம்பு அதை ஏத்துக்காது. புத்தகத்துல இதுக்காக ஒரு அருமையான உதாரணம் சொல்லியிருக்காங்க.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ரொம்ப நாளா சவாரி செய்யப்படாத ஒரு காட்டு குதிரை மேல நீங்க ஏறி உட்கார்ந்தா அது என்ன பண்ணும்? உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு துள்ளும். தன் இஷ்டத்துக்கு ஓட நினைக்கும். அப்படிதான் நம்ம உடம்பும். கரெக்ட். அது அமைதியா இருக்க விரும்பாம பழைய பழக்க தோஷத்துல பழைய நினைவுகளுக்கே ஓட நினைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு காட்டு குதிரையை நீங்க எப்படி கையாளுவீங்க? அதுகிட்ட போய் நீங்க சண்டை போட முடியாது. முடியாது. கோவப்பட்டு கத்தவும் முடியாது. ஆனா ரொம்ப மென்மையா, அதே சமயம் ஒரு உறுதியோட அதோட கடிவாளத்தை இழுத்து மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வருவீங்க. தியானத்திலயும் நாம இததான் செய்யணும். ரொம்ப மென்மையா கையாளணும். ஆமா. உங்க மனசு கடந்த கால பிரச்சனைகளுக்கோ அல்லது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கோ போகும்போது உங்கள நீங்களே திட்டிக்காதீங்க. ஐயோ எனக்கு தியானம் பண்ணவே வரலையே அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. நம்ம நிறைய பேர் அதான் பண்றோம். ரொம்ப மென்மையா உங்க கவனத்தை திரும்பவும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. நீங்க ஒவ்வொரு முறை அப்படி திரும்ப கொண்டு வரும்போதும் உங்க உடம்புக்கு நீ இப்போ அமைதியா இரு, நான் சொல்றத கேளு அப்படின்னு நீங்க ட்ரெய்னிங் கொடுக்கறீங்க. ஓகே, ட்ரெயின் பண்றோம். இத தொடர்ந்து செய்யும்போது ஒரு கட்டத்துல அந்த குதிரை முழுமையா வழிக்கு வர்ற மாதிரி உங்க உடம்பு உங்க மனசுக்கு முழுமையா அடிபணியும். அந்த புள்ளி தான் உண்மையான மாற்றத்தோட தொடக்கம். இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது. ஏன்னா மனசு அலைப்பாயறது தப்பு கிடையாது, அது இயற்கையானது. அதை மெதுவா இழுத்துட்டு வரதான் தியானத்தோட ப்ராசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ஆழமான அறிவியலை நம்ம நேயர்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு வசதியா ஒரு 3 தெளிவான நடைமுறைப்படிகளா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல முதல் படி என்னமா இருக்கும்? முதல் படி பாத்தீங்கன்னா ஓபன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திறந்த நிலை கவனம். பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எப்பவும் ஏதாவது ஒரு பொருள் மேலயோ ஒரு நபர் மேலயோ அல்லது நம்ம பிரச்சனைகள் மேலயோ ஒரு குறுகிய கவனத்தை வச்சிருப்போம். ஆமா, போனை பாக்குறது, லேப்டாப்பை பாக்குறது. டிராஃபிக்ல முன்னாடி போற காரை பாக்குறதுன்னு எல்லாமே குறுகிய கவனம் தான். இது நம்ம மூளைய அதிக அழுத்தமுள்ள பீட்டா அலைகள்ல வச்சிருக்கோம். அதனால தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கவனத்தை ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருந்து விலக்கி உங்களை சுற்றி உள்ள வெற்று வெளியின் மீது குவிக்கணும். வெற்று வெளி ஸ்பேஸ் சொல்றீங்களா? ஆமா. கண்களை மூடிக்கிட்டு உங்க மூக்குக்குள்ள இருக்கிற வெளிய, உங்க காதுகளுக்கு இடையே இருக்கிற வெளிய, நீங்க உட்கார்ந்திருக்கிற அறையில இருக்கிற வெற்றிடத்தை உணர ஆரம்பிக்கணும். இதை நான் கொஞ்சம் என்னோட ஸ்டைல்ல விளக்குறேன். அதாவது நாம ஒரு இருட்டான காட்டுக்குள்ள போறோம். அங்க ஒரு புலி நிக்குதுன்னா நம்ம கவனம் முழுக்க அந்த புலி மேல மட்டும்தான் இருக்கும். அது பீட்டா நிலை, அது ஸ்ட்ரெஸ். ஆமா, சர்வைவல் மோட். ஆனா எந்த ஆபத்தும் இல்லாதப்போ நாம அந்த முழு காட்டோட அமைதியையும் அங்க இருக்கிற ஸ்பேஸையும் ரசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நாம எந்த பொருளையும் உற்று நோக்காம வெறும் ஸ்பேஸை மட்டும் உணரும்போது மூளையோட அலைகள் பீட்டா நிலையிலிருந்து அமைதியான ஆல்ஃபா அல்லது இன்னும் ஆழமான தீட்டா நிலைக்கு மாறுது. மூளையில இருக்கிற வெவ்வேறு பகுதிகள் ஒத்திசைவா, அதாவது கோஹரன்ஸா செயல்பட தொடங்குது. இது நம்ம மூளைய மாற்றங்களை ஏத்துக்கக்கூடிய ஒரு ரெடி ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. மிக சரியான விளக்கம். இதுதான் முதல் படி, மூளையை அமைதிப்படுத்துறது. அடுத்து இரண்டாவது படி என்னன்னா நிகழ்காலத்தை முழுமையா உணர்தல். இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். உங்க உடல், நீங்க இருக்கிற சூழல் மற்றும் நேரம், இந்த மூன்றிலிருந்தும் நீங்க விடுபடணும். இது எப்படிப்பட்ட ஒரு நிலைனா கடந்த கால நினைவுகளும் கிடையாது, எதிர்கால பயங்களும் கிடையாது. ஒரு இருண்ட, முடிவற்ற, எதுவுமற்ற குவாண்டம் வெற்றிடத்துல நீங்க மிதக்கிறத நீங்க உணர வேண்டும். இந்த இடத்துல நீங்க ஒரு உடலோ ஒரு பேரோ ஒரு பதவியோ கிடையாது. நீங்க வெறும் தூய விழிப்புணர்வு மட்டுமே. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப பிரில்லியண்டானது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம மொபைல் போன்ல ஏரோப்ளேன் மோட் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம போன் நார்மல் மோட்ல இருக்கும்போது அது தொடர்ந்து வெளியில இருக்கிற செல் டவர்களோட சிக்னல் தேடிட்டே இருக்கும், நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு பெரிய சிஸ்டம் அப்டேட் பண்ணணும்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான நிலை தேவை. அதனால ஏரோப்ளேன் மோட் போட்டு வெளிப்புற தொடர்பு எல்லாம் கட் பண்றோம். நீங்க உங்க உடம்பு, உங்களை சுத்தி இருக்கிற ரூம், மணி என்னாகுது அப்படிங்கிற வெளிப்புற தொடர்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணும்போது தான் உங்க மூளையில இருக்கிற பழைய நரம்பியல் தொடர்புகள் துண்டிக்கப்படுது. வெளியுலக தொடர்புகளை துண்டிச்சு ஒரு பிளாங்க் ஸ்டேட்டுக்கு வர்றது தான் ரெண்டாவது படி. சரி, இப்போ மூன்றாவது படி என்ன? இப்ப மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான படிக்கு வருவோம். உயர்ந்த உணர்வுடன் நம்பிக்கைகளை மாற்றுதல். சேஞ்சிங் பிலீஃப்ஸ் வித் எலிவேட்டட் எமோஷன். ஓகே, அந்த வெற்றிடத்திலிருந்து என்ன பண்ணணும்? அந்த குவாண்டம் வெற்றிடத்துல அமைதியான நிலையில நின்னுகிட்டு நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அல்லது எந்த நோயிலிருந்து விடுபட நினைக்கிறீங்களோ அதற்கான ஒரு தெளிவான நோக்கத்தை நீங்க உருவாக்கணும். ஒரு கிளியர் இன்டென்ஷன். ஆனா
வெறும் எண்ணம் மட்டும் வேலைக்காகாது. அந்த எண்ணத்தோட ஒரு அளவற்ற நன்றியுணர்வையோ அமைதியையோ பெருமகிழ்ச்சியையோ இணைக்கணும். அந்த விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சே அப்படிங்கறத உங்க உடல் ஆழமா உணரணும். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றணும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அதாவது தியானத்துல உட்காந்துக்கிட்டு என் நோய் குணமாகணும், எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டது ஒரு வகையில நாம இன்னும் அந்த நோயோட குறையில லேக்ல இருக்கோம் அப்படிங்கிறதே உடம்புக்கு சொல்லுது. ஆனா நான் முழுமையா குணமடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குணமடைஞ்சப்போ வரக்கூடிய சந்தோஷத்தையும் சுதந்திர உணர்வையும் இப்போதே உடம்புக்கு கொடுக்கும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா மூளைக்கும் உடம்புக்கும் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீங்க அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உங்க உடம்பு ஓகே நாம குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னு முழுமையா நம்பி உடனடியாக புதிய மரபணுக்களை செயல்பட வச்சு புதிய புரதங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். சுருக்கமா சொல்ல போனா நீங்க உங்களுக்கான பிளாசிபோவாவே மாறிட்டீங்க. அதான் இதோட உச்சகட்டமே. நீங்க புதிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தியானத்தின் மூலம் உருவாக்கும்போது நீங்க உங்களுடைய பழைய நானை விட்டுட்டு ஒரு புதிய ஆளுமையாக மாறுறீங்க. ஒரு நியூ பர்சனாலிட்டி. ஆமா, ஒரு புதிய ஆளுமை கண்டிப்பா பழைய நோய்களுடனோ பிரச்சனைகளோடு வாழ முடியாது. உங்க புது மனசுக்கு ஏத்த மாதிரி உங்க உடம்பு தானாகவே மாறத் தொடங்கும். இது ஏதோ மனசை அமைதிப்படுத்துற ஒரு சாதாரண ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கிடையாது. இது நம்ம உடம்போட உயிரியலையே நம்ம அணுக்களோட கட்டமைப்பையே மாற்றி எழுதுற ஒரு அறிவியல் பூர்வமான செயல்முறை. இன்னைக்கு நாம எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை ரொம்ப டீப்பா அலசியிருக்கோம். மூளையில் இருக்கிற நியூரான்கள் எப்படி செயல்படுது, ஒரு எண்ணம் எப்படி ரசாயனமா மாறி மரபணுக்களுக்கு புதிய கட்டளைகளை பிறப்பிக்குது, உடம்புல இருக்க ஸ்டெம் செல்ஸ் எப்படி நோயை குணப்படுத்துது. ஆமா, எல்லாமே ரொம்ப ஆழமா பார்த்திருக்கோம். தியானம் பண்ணும்போது மலைப்பாஞ்சா அதை எப்படி காட்டுக்குதிரை மாதிரி கையாள்வது, அப்புறம் குவாண்டம் நிலையில எப்படி நம்முடைய புதிய எதிர்காலத்தை உருவாக்குறதுன்னு பல விஷயங்களை பார்த்தோம். இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உங்களுக்கு தேவையான மருந்து எந்த ஒரு ஃபார்மசிலையும் இல்ல, வெளியில எங்கேயும் கிடையாது. அது உங்க உடம்புக்குள்ளேயே, உங்க மூளைக்குள்ளேயே, உங்க மனசுக்குள்ளேயே இயல்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. நீங்க தான் அந்த பிளாசிபோ. இந்த விரிவான உரையாடலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்ம அன்றாட எண்ணங்கள்ல சுமார் 70% எதிர்மறையானவை மற்றும் திரும்ப திரும்ப வருபவை அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மள அறியாமலே நமக்குள்ள நோய்களையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது. இத நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. பிளாசிபோக்கு நேர் எதிர் நோசிபோ. ஆமா. அப்படி இருக்கும்போது நாளைக்கு காலையில நீங்க கண் விழிக்கும்போது முற்றிலும் நேர்மறையான எண்ணங்களையும் நான் ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற உயர்ந்த உணர்வுகளையும் கொண்டு நீங்க உங்களுக்கான பிளாசிபோவாக மாறினா உங்களால எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு புதிய நிஜத்தை, புதிய ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. ஒரு சாதாரண சக்கரை மாத்திரையை நம்பி உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்குதுன்னா அந்த சக்கரை மாத்திரை வெறும் ஒரு டூல் தான். உண்மையான மேஜிக், உண்மையான மருத்துவமனை உங்க மூளைக்குள்ளேயும் உங்க எண்ணங்களுக்குள்ளேயும் தான் இருக்கு. நாளை காலையில அந்த புதிய உங்களை சந்திக்க தயாராகுங்க. அந்த புது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்க. தொடர்ந்து கற்போம், தொடர்ந்து வளருவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல சந்திப்போம்.